மதம், சாதி சம்மந்தப்பட்ட அடையாளங்களோடு கல்வி வளாகத்துக்குள்ளே யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். யாரும் அது ஒரு சின்ன கயிறாக கூட இருக்கட்டும். எங்கள் வீட்டில் ஒரு கயிறு கட்டினா கூட நான் அங்கேருந்து வீட்டில் இருந்து கிளம்பும்போது நான் அதை கழட்டி போட்டுட்டு தான் வரேன். அதனால் எதற்குமே இடம் கிடையாது. சார் அவங்கள ஒரு அமைச்சர் வந்து குதிச்சுட்டு போய் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துட்றாரு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் அப்படி சொல்ல இப்படி சொல்லன்னு வந்து சொல்கிறாங்க. நான் இதே ராஜ்மோகன் வந்து கல்வித்துறை என்ன சொன்னாங்க, ப்ரைவேட் ஸ்கூல்லாம் வந்து ஸ்கூல் அதாவது அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வெளியில் வைக்கணும்னு சொல்கிறாங்க. எத்தனை ஸ்கூலில் இந்த ராஜ்மோகன் போய் ஆய்வு நடத்தினார்? இன்றைக்கி அரசாங்க சுத்தியும் மீறி வந்து வசூல் பண்ணின்னு இருக்கிறாங்க. ஸ்கூல் தரத்துக்கு முன்னாடியே ஃபீஸ் கட்டிட்டாங்க. ஆனால் இவங்க என்னென்னா வெறும் அறிக்கை, வெற்று அறிக்கை. இவர் வந்து இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மத அடையாளங்கள் வந்து என்னென்னா வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி நான் தான் அது கமெண்ட் கொடுத்தேன் அந்த இடத்துல. அப்போ நான் கேட்குறேன், அப்போ காலையில் வந்து ஒருத்தர் வந்து சாமி கும்பிட்டு விபூதி வச்சா வந்து அது எது வரும்? ஆன்மீகத்தில் வருமா இல்லை மத அடையாளத்தில் வருமா? நீ கயிறுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் கேட்டால் நாங்கள் எல்லாரையும் சொல்லலைன்றாங்க. இன்றைக்கி பார்க்க போனால் இன்றைக்கி ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் வந்து ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் எடுத்துங்க சார். அங்கே இந்துங்களும் படிக்கிறாங்க, முஸ்லீம்களும் படிக்கிறாங்க, கிறிஸ்டினும் படிக்கிறாங்க. நீங்கள் வந்து அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இன்றைக்கி அந்த மாரல் சயின்ஸ் பீரியடில் வந்து நீங்கள் என்ன இது பண்ணுறீங்க, கர்த்தரை பற்றி இது பண்ணுறீங்க. அப்போ அது மத இது கிடையாது, அடையாளம் கிடையாதா? இப்போ என்னென்னா கயிறில் வந்துட்டார், ஜாதி கயிறா? எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் சார். மஞ்சள் கயிறு இருக்குது, சிகப்பு கயிறு இருக்குது, பச்சை கயிறு இருக்குது, கருப்பு கயிறு இருக்குது. இது எது ஜாதி கயிறு? என்ன சார் நீங்கள் சும்மா வந்து திசை திருப்புறத்துக்காக வந்து நீங்கள் வந்து அரசியல் பண்ணாதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், மதத்தை வச்சு அரசியல் பண்ணாதீங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறீங்க, அப்புறம் அதை இல்லைன்னு சொல்கிறீங்க. தயவு செய்து வந்து மக்களை திசை திருப்பாதீங்க, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. இன்றைக்கி வந்து மின்சாரத்தில் வந்து பார்ப்போம்னா இன்றைக்கி நீங்கள் ஆய்வு நடத்துகிறீங்க. இன்றைக்கி என்னன்னா அங்கே ஊழல் பண்ணிட்டாங்க, இந்த டெண்டர் 8 லட்சத்துக்கு 13 லட்சம் வந்து கோட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி மக்கள் தூங்கலை சார். இன்றைக்கி தமிழ்நாட்டிலே இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி வந்து அவதிப்படலை மக்கள். ஆனால் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பவர் கட்டு கேட்டால் ஃபியூஸ் கேரியரை பிடுங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து காவல்துறை சரியில்லை. அப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் மாற்றுறீங்கல்ல, அப்போ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? ரோந்து பண்ணி என்ன பண்ணுறாங்க? இப்போ இதுக்கு மேலே இவங்க வந்து இதெல்லாம் கொள்முதல் பண்ணி இதுக்கப்புறம் பண்ணுறதுக்குள்ளே இன்னும் மழை காலம் வந்துடும். மழை காலம் வந்தோன்னா மழை வெள்ளம் வீட்டுக்குள்ளே வந்துடும். கேட்டால் போன ஆட்சி அவல நிலைன்னு சொல்லுவீங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் பார்த்துட்டு தானே வந்தீங்க. நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு தானே வந்தீங்க. இப்போ நம்ம இன்றைக்கி தான் நீங்கள் வந்து பிறந்து வளர்ந்துட்டு வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி வந்து ஏதோ சிபிஐ விசாரணும், சிபிசிஐடி விசாரணும். யாரை சார் வந்து நீங்கள் வந்து மனமாற்றம் பண்ணுறீங்க? இன்றைக்கி உங்களுடைய அமைச்சர்களே வந்து பார்க்க மேடை இருக்கிறவங்களே வந்து பார்க்க இன்றைக்கி அதே நீங்கள் கேட்டால் வந்து ஒரு கம்யூனிட்டி தான் உட்காந்துருக்குது. நான் சொல்ல விருப்பப்படலை. மத அரசியல் பண்ணுறது நீங்களா? விளம்பர அரசியல் பண்ணுறீங்க.